அஸ்ஸலாமு அலைக்கும். 0 to 12 volt 1 ஆம்பியர் வேரி பண்ணுற மாதிரி வேரியபிள் பவர் சப்ளை அசம்பிள் பண்ணலாம். 12 volt டிசி பவர் சப்ளை நமக்கு முதல்ல வேணும். அதற்கு நம்ம ஒரு 12 volt 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். அதை 4 டயோடு மூலமாக ரெக்டிஃபை பண்ணி அதற்கு பிறகு ஒரு கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட் 25 volt கெப்பாசிட்டர் அதில் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு 12 volt டிசி முதல்ல எடுத்துக்கிறோம். 12 volt 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இது பிரைமரி ஏசி கொடுக்குற இடம். இப்போ இது செகண்டரி. இப்போ இந்த செகண்டரியில் நாம் ஒரு 4 டயோடு பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு 4 டயோடு பிரிட்ஜாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த பக்கம் கேத்தோடு இங்கே இருக்கிற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே கேத்தோடு இங்கே இருக்கிற மாதிரி ஆனோடு இங்கே இருக்கோம், இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லில் இந்த மாதிரி 2 டயோடு ஜாயின் பண்ணி இப்போ இந்த 2 கேத்தோடு ஒன்றா ஜாயின் பண்ண இடம் பாசிட்டிவ் வரும். இந்த 2 ஆனோடு ஒன்றா ஜாயின் பண்ண இடம் நெகட்டிவ் வரும். இப்போ இதில் 1000 மைக்ரோஃபாரட் 12 volt கெப்பாசிட்டர் இதில் ப்ளஸ் இது மைனஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா இங்கே நமக்கு டிசி வந்துடும். இங்கே 12 volt டிசி இருக்கும். இப்போ நம்ம 12 volt டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஏறக்குறைய 14-15 volt வரைக்கும் வரலாம். நாம் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே நமக்கு 12 volt அவைலபிள். இதை நம்ம எப்படி வேரியபிளாக மாற்றுறது? அதற்கு நாம் ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7812 ரெகுலேட்டர் ஐசி பயன்படுத்துகிறோம். இது 7812 ரெகுலேட்டர் ஐசி. இது முதல் பின்னு, இது 2வது பின்னு, இது 3வது பின்னு. இந்த முதல் பின்னுக்கு இங்கேருந்து வரக்கூடிய அன்ரெகுலேட்டட் ஒரு டிசி சப்ளை ப்ளஸ்ஸை இங்கே கொடுத்துட்றோம். 2வது பின்னை கிரவுண்ட் பண்ணிடுறோம். 3வது பின்னில் அவுட்புட் வரும். இப்போ இந்த இடத்துல இங்கே கூட இருந்தாலும் இங்கே கரெக்டாக 12 volt மட்டும் வரும். இப்போ இந்த 12 volt நாம் அடுத்து ஒரு சீரிஸ் ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டரில் கொடுத்து நமக்கு வேரியபிள் சப்ளையாக வெளியே எடுக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிற கரெக்டான அந்த 12 volt நாம் இங்கே ஒரு கண்ட்ரோல் ஜாயின் பண்ணி அதை வேரி பண்ண போகிறோம். இது ஒரு 5K வயர் வவுண்டு கண்ட்ரோல் 1 watt. இது இந்த மாதிரி இருக்கும். இது 5K கண்ட்ரோல் இருக்கும், வயர் வவுண்டு. இது 1 watt. இது இப்போ இந்த கண்ட்ரோலில் இங்கேருந்து வரக்கூடிய இந்த ப்ளஸ் வோல்ட்டை இங்கே கொடுத்துறோம். இது ஹாட் எண்டு, இது கோல்டு எண்டு. இப்போ இந்த கோல்டு எண்டை கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சென்டர் டேப்பில் நாம் இதை இங்கே பாட்டம் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்கா 0 volt இதில் வரும். இங்கேருந்து அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இங்கே போனோம்னா இங்கே வரக்கூடிய 12 volt வரும். ஸோ இந்த வைப்பர் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்ம 0லேருந்து 12 volt வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த 7812 ரெகுலேட்டர் ஐசி நமக்கு ஒரு 500 mA அதுக்குள்ளே தான் கொடுக்கும். அதற்கு மேலே நம்ம இங்கே பவர் எடுத்தோம்னா இது ஹீட் ஆகும். அப்போ நமக்கு இன்னொரு சீரிஸ் ரெகுலேட்டர் வேணும். அதற்கு சீரிஸ் ரெகுலேட்டருக்கு நாம் நிறைய டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இது 2N3055 மாதிரி, இது டிப்பு 3055 மாதிரி நமக்கு சீரிஸ் ரெகுலேட்டரில் இந்த மாதிரி ஐசிலாம் இருக்குது. இது SC5200 இதுவும் பயன்படுத்தலாம். டிப் 142 அப்படின்னு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, அதுவும் பயன்படுத்தலாம். ரெகுலேட்டரு டிரான்சிஸ்டரை இங்கே சீரீஸில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NPN டிரான்சிஸ்டர் தான். இப்போ இந்த சென்டர் டேப்பில் வர்றதை நேரம் எடுத்துகிட்டு போய் இந்த பேஸில் ஜாயின் பண்ணிடுறோம். இந்த கலெக்டரில் இங்கேருந்து வரக்கூடிய இந்த அன்ரெகுலேட்டட் டிசி வோல்ட் இங்கே 12 volt நம்ம ஸ்மூத் பண்ணி இங்கே 14 volt வரைக்கும் வரும். இப்போ இதை கொண்டு இங்கே கலெக்டரில் கொடுத்துறோம். இந்த கலெக்டரில் கொடுத்துறோம். இப்போ இந்த எமிட்டரில் எடுத்தோம்னா இங்கே பேஸில் என்ன வோல்ட் செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தபடி இந்த எமிட்டரில் வோல்டேஜ் வரும். இந்த பேஸில் நம்ம 0 volt பண்ணால் இங்கே 0 இருக்கும். இதை ஹை கொண்டு போனால் இங்கே ஹை வரும். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட் ப்ளஸ் அவுட்புட். இப்போ இந்த கிரவுண்டை மைனஸாக வச்சுக்கிறோம். இது ரெண்டுக்கும் கடைசியில் இங்கே ஒரு சின்ன ஒரு லோடு ரெசிஸ்டர், ஒரு 4K7 அளவுக்கு ஒரு லோடு ரெசிஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுதான் அவுட்புட்டு. இது
டிப் 3055 இந்த சீரிஸ் ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர் பயன்படுத்த போகிறோம். இதுதான் நமக்கு இந்த வேரியபிள் பவர் சப்ளைனுடைய சர்க்யூட் டயக்ராம். இங்கே தான் நம்ம அவுட்புட் எடுக்கணும். 1 ஆம்பியர் 0 to 12 வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த பக்கம் ரெட் இருக்குது, இந்த பக்கம் க்ரீன் இருக்குது. இதில் எது ப்ரைமரி எது செகண்டரி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில இதில் ப்ரைமரி செகண்டரி இதில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இல்லை. இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மல்டிமீட்டரில் இந்த கண்டினியூட்டி மோட் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி பஸர் இருக்கும். இதில் இப்போ ஒரு லீடு செக் பண்ணுறோம், 620 ஓம் வருது. இப்போ இந்த பக்கம் செக் பண்ணுறோம், கண்டினியூ ரொம்ப லோ ஓம் வருது. இந்த மாதிரி லோ ஓம் வர்றது செகண்டரி. இந்த ஹை ஓம் வந்துடுதுல, இந்த மாதிரி வர்றது இது வந்து ப்ரைமரி. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணிக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. இப்போ இந்த பக்கம் தான் நம்ம ஏசி கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு ஸ்டெப் டவுன் ஆகி 12 வோல்ட் வரும். இப்போ இங்கே வரக்கூடிய ஏசி 12 வோல்ட்டை இந்த டயோடு இந்த கெப்பாசிட்டர் இதை ஜாயின் பண்ணி, இது வந்து ரெக்டிஃபையர், இது ஸ்மூத்திங் பர்பஸ்க்காக இதை ஜாயின் பண்ணி இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து எங்களுக்கு இங்கே லோக்கலில் வந்து இதை குரூப் போர்டுன்னு சொல்லுவோம். இதில் 5 இருக்குது, இந்த பக்கம் 5, இதில் வந்து 5 வே குரூப் போர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 10 வே குரூப் போர்டு. இது மாதிரி 20 வே குரூப் போர்டு இருக்குது. நமக்கு இந்த சர்க்யூட்டுக்கு இந்த 5 வே குரூப் போர்டு போதும். அதனால் இந்த 10 வே குரூப் போர்டை கட் பண்ணி 5 வே நமக்கு எடுத்துருக்கோம். இதில் இந்த டயோடு 4007 டயோடு, 4 டயோடு இதில் சால்டர் பண்ணிக்கலாம். ஒரு டயோடு சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடமும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி இங்கே சால்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ ஒன்றுலேருந்து ஒரு டயோடு இப்படி இந்த ஒயிட் பேண்ட் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இதில் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து அடுத்ததுக்கு இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இங்கேருந்து இன்னொரு டயோடை மாற்றி இதுக்கு பற்ற வைக்கணும். இதே பாயிண்ட்லேருந்து இந்த டயோடை இந்த பக்கம் இங்கே கேத்தோடு இங்கே ஆனோடு இருக்கிற மாதிரி மாற்றி இங்கே வச்சிட்டோம். இப்போ இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடு 2 லீடு வரதில் ஒன்று இங்கே சால்வ் பண்ணியிருப்போம், நீங்கள் இங்கே சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கேருந்து இந்த பாசிட்டிவ்க்கும் இங்கேருந்து இந்த நெகட்டிவ்க்கும் அடுத்து 2 டயோடு ஜாயின் பண்ணணும். 4 டயோடும் சால்வ் பண்ணிட்டோம். இதுவும் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வர்றது. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு பாசிட்டிவும் அங்கேருந்தே ஒரு நெகட்டிவ் டயோடு அந்த பக்கம் மாற்றி இங்கே சால்வ் பண்ணிட்டோம். இதிலேருந்து இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவும் இங்கேருந்து இங்கே ஒரு நெகட்டிவும். இப்போ இந்த இடத்துல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அக்ராஸாக நாம் இப்போ ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இந்த 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் இந்த கெப்பாசிட்டர் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் பாசிட்டிவை இந்த பாசிட்டிவ்லையும் இந்த நெகட்டிவ்லையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய இந்த செகண்டரி இங்கே இதில் சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது டிசி ஆகி இங்கே வந்து நமக்கு டிசி வோல்ட் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரியில் ஏசி சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இங்கே டிசி 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாருங்கள் 15 வோல்ட் வருது இப்போ நம்ம டிசி பண்ண பிறகு. இப்போ இதுவே இங்கே ஏசி இன்புட்டு நுழையிற இடத்துல ஏசி பார்த்தோம்னா ஏசி வந்து 11.8 வோல்ட், ஸோ 12 வோல்ட் இது. இப்போ இதுவே நம்ம டிசி பண்ண பிறகு இங்கே இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அங்கே 15.6 வோல்ட் வருது. ஸோ இப்போ நம்ம டிசி பண்ணிட்டோம். இப்போ நாம் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்து இதிலையே 7812 ஒன்று ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் ரெகுலேட்டர் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாம். அடுத்து 7812 இந்த ஐசியை சால்வ் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் இதோட சேர்த்துறோம். 7812 ரெகுலேட்டர் ஐசி. ரெகுலேட்டர் ஐசினுடைய முதல் பின்னை இந்த பாசிட்டிவ்லேயே சால்வ் பண்ணிட்டோம். சென்டரை இங்கே வச்சுருக்கோம். தேர்ட் பின் இது அவுட்புட் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ்லேருந்து இந்த சென்டருக்கு நம்ம இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து கொடுக்கணும். இப்போ இந்த வயரை இங்கே சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
ரெகுலேட்டர் ஐசினுடைய சென்டரில் இங்கே நெகட்டிவ்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இங்கே வந்து நமக்கு +12 வோல்ட்டு, இங்கே கிரவுண்டு, இங்கே +12 வோல்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். $11.7 வோல்ட் வருது. இங்கே டிசி பண்ண இடத்துல இங்கே ப்ளஸ்ஸு 15.6 இருக்குது. இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு அப்புறம் இங்கே வந்து நமக்கு 11.7 தான் இருக்குது. இங்கே நமக்கு வந்து 12 வோல்ட்டு வரணும். சில ஐசியில் இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த கிரவுண்ட்லேருந்து, இந்த சென்ட்ரு பின்லேருந்து கிரவுண்ட் பண்ணுறோம்ல, இந்த வயரை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்ம ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணோம்னா இங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ரெகுலேட்டர் ஐசியாக இருந்தாலும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம கிரவுண்ட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு இங்கே வோல்டேஜ் கொஞ்சம் கூட வேணும்னா இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணோம்னா எவ்வளவு ரெசிஸ்டர் அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு இங்கே வந்து வோல்டேஜ் அதிகமாகும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கண்ட்ரோல் சால்வ் பண்ணணும். இந்த அவுட்புட் பின்லேருந்து ஹாட் எண்டு சீரிஸ் ரெகுலேட்டர் டிரான்ஸ்டருடைய பேஸுக்கு போகணும். இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த கண்ட்ரோலில் இந்த 3 வயர் சால்வ் பண்ணிக்கிட்டோம். இதில் இந்த பக்கம் இருக்கிறது ஹாட் எண்டு, இது கோல்டு எண்டு, இது சென்டர் டேப். இப்போ இந்த கோல்டு எண்டை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டை இந்த அவுட்புட்டில் கொடுத்துட்டோம். இந்த சென்டர் டேப் இங்கே வந்து வச்சுருக்கோம். இந்த கோல்டு எண்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். சீரிஸ் ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர் இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹீட் சிங் எடுத்துக்கிறோம். இதில் இந்த டிப் 3055 இந்த டிரான்சிஸ்டரை இதில் மவுண்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த டிரான்சிஸ்டர் எப்போவுமே நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த கலெக்டர் வந்து பாடியில் கிரவுண்ட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து கலெக்டர், இது இந்த பாடியில் இருக்கும், இந்த மாதிரி கிரவுண்ட் ஆகிருக்கும். அதனால் இதை செப்பரேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மைக்கா ஃபிட்டிங், இந்த மைக்கா ஃபிட்டிங்கை இந்த இடத்துல வச்சு அதுக்கு மேலே இந்த டிரான்சிஸ்டரை இங்கே வச்சு இதில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். இதை மவுண்ட் பண்ணும்போது இங்கே நாம் இந்த ஹீட் சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹீட் சிங் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை எடுத்து இதில் இந்த பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ஹீட் டெசிபேஷனுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்படி ஹீட் சிங் காம்பவுண்டு, இந்த சன்மைக்கா மவுண்டிங் கிட்ட இதெல்லாம் வச்சு ஃபிட் பண்ண பிறகு எகைன் ஒரு தடவை இந்த சென்டர் பின்னும் இந்த பாடியும் கான்டாக்ட் இல்லாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பின்னும் இந்த பாடியும் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. பாடியில் வச்சோம்னா கான்டாக்ட் வரும். ஆனால் இந்த பாடிக்கும் இந்த சென்டர் பின்னுக்கும் கண்டினியூட்டி வரக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக மவுண்ட் பண்ணிருக்குமான்னு பார்த்துக்கணும். இந்த டிரான்சிஸ்டரில் முதல் பின் பேஸு, 2வது கலெக்டர், 3வது எமிட்டர். நீங்கள் இன்றைக்கி இந்த பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர். இப்போ இதில் நாம் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே இந்த சென்டர் டேப், இந்த கண்ட்ரோலுடைய சென்டர் டேப்லேருந்து வர்றது இந்த பேஸுக்கு போகணும். அதனால் இந்த முதலாவது பின்னுக்கு வரணும். இங்கே அடுத்து 2வது பின் கலெக்டர். கலெக்டருக்கு இந்த கெப்பாசிட்டிலேருந்து இங்கேருந்து கூடிய பாசிட்டிவ் நேராக கொண்டு வந்து இந்த கலெக்டரில் கொடுக்கணும். இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ்லேருந்து இந்த எல்லோ வயர் கலெக்டருக்கு வந்தாச்சு. இப்போ இந்த எமிட்டர் வந்து அவுட்புட்டு, இந்த எமிட்டர் கடைசி லெவலில் வந்து அவுட்புட்டு. இதுவும் இந்த கிரவுண்டிலேருந்து இங்கே நம்ம கிரவுண்ட் பார்த்து வச்சோம். இதிலேருந்து இது மைனஸுக்கும் இந்த எமிட்டர்லேருந்து வர்றது அவுட்புட்டுக்கும் இங்கே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அவுட்புட்டை வந்து வெளியில் டெர்மினல் கொடுத்துட்டோம். இங்கே ஒரு 4K7 ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம ஆன் பண்ணி இங்கே எப்படி வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணுவோம். சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தாக்கா நம்ம அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். மல்டிமீட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அதை சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் நான் அட்வான்ஸ் பண்ணுறேன். வோல்டேஜ் கூடுது பாருங்கள், 11.2 தான் வருது. இப்போ நமக்கு ஃபுல் வச்சோம்னாலும் 11.2 தான் வருது. அதனால் நமக்கு இப்போ கொஞ்சம் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த 11.2 வர்றது
எங்கே வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டர் கொடுத்து அதன் மூலமாக இந்த வோல்டேஜை கூட்டினோம்னா இங்கே நமக்கு வோல்டேஜ் கூடிரும். அப்போ இங்கே நமக்கு 12 வோல்ட் வரணும்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும். இந்த ரெசிஸ்டர் எவ்வளவு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 100 ஓம், 150 ஓம், 220 ஓம் அந்த மாதிரி படிப்படியாக இந்த இடத்துல ட்ரையல் அண்ட் எரர் முறையில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்கே வோல்டேஜை நம்ம கரெக்டாக 12 வோல்ட் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையலில் 220 ஓம் ரெசிஸ்டர், ரெட்டு ப்ரௌனு 220 ஓம் ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இங்கே உள்ள இந்த இடத்துல உள்ள இந்த ப்ளூ வயரை எடுத்துகிட்டு நான் இந்த 220 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி எகைன் வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். பாருங்கள் 12.2 வந்தாச்சு. இப்போ இது ஃபுல்லு குறைச்சோம்னா 0 வோல்ட்டு, 12.2 வோல்ட். இப்போ இது வந்து நமக்கு சேஃப் 0 to 12 வோல்ட் வேரியேஷன் உள்ள பவர் சப்ளை. இப்போ இந்த மாதிரி எல்லாம் அசம்பிள் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துடும். இப்போ நமக்கு ஏசி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஏசி இண்டிகேட்டர் நமக்கு வேணும். அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வயரிங்கை ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல இங்கேருந்து ஒரு 2 வயர் பற்ற வச்சு ஒரு எல்இடி ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து ஏசி இண்டிகேட்டராக ஒர்க் பண்ணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் 2 வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல நாம் இந்த மாதிரி ஒரு எல்இடி ஏசி உள்ளே வருதுன்னு பார்க்குறக்கா ஒரு எல்இடி ஜாயின் பண்ண போகிறோம். இதில் ஏசி வரதுனால நம்ம இந்த எல்இடியோடைய பொலாரிட்டி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதில் 12 வோல்ட் வரதுனால நாம் வந்து ஒரு 1K ரெசிஸ்டர், ப்ரௌன் பிளாக் ரெட்டு 1K ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இது எல்இடி ஹோல்டர் எல்இடி எவ்வளோ வைக்கிறக்கா உள்ள ஹோல்டர். இப்போ இந்த ஹோல்டரில் இந்த எல்இடி இன்சர்ட் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா இது வந்து இண்டிகேட்டர். இப்போ இதில் இந்த 2 லெக்கில் இங்கேருந்து வரக்கூடிய வயரை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். இதில் சீரீஸில் வந்து ஒரு ரெசிஸ்டர், ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 வயரில் ஒரு வயரில் ஒரு 1K ரெசிஸ்டர், இன்னொரு வயர் டேரெக்டாக ஜாயின் பண்ணி இது எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏசி வரதுனால. இப்போ இதில் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த எல்இடி எரியும். ஸோ இது வந்து ஏசி இண்டிகேட்டர். இந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொத்தத்தையும் நாம் ஒரு பாக்ஸில் வச்சு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரணும். இப்போ நாம் அசம்பிள் பண்ணது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இதில் இந்த மெயின்ஸ் கார்டு, இதில் உள்ளே வர்ற மெயின்ஸ் கார்டில் ஒரு 2 வயரில் ஒரு வயரை நேராக கொண்டு போய் இந்த சுவிட்சில் கொடுத்துட்டோம். இதுக்கு பேர் ராக்கர் சுவிட்சுன்னு சொல்கிறது, ஆன் ஆஃப் சுவிட்சு. ஒரு வயரை சுவிட்சில் கொடுத்துட்டோம், இன்னொரு வயரை ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மருடைய அடுத்த எண்டு வந்து இந்த சுவிட்சினுடைய அடுத்த எண்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த சுவிட்சில் இந்த ஏசியை கட் பண்ணி உள்ளே கொடுக்குறோம். இப்போ மற்றது எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவர் டிரான்சிஸ்டரை இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த போர்டை உள்ளே வச்சிட்டோம். இங்கே வந்து அவுட்புட் இந்த 4K ரெசிஸ்டர் மூலமாக அந்த அவுட்புட் இங்கே வச்சிட்டோம். இது வந்து நெகட்டிவ், இது எல்லோ வந்து பாசிட்டிவ். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இதை ஃபாலோ பண்ணி இதை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி நீங்கள் உங்களுடைய ஹெச்ஓடி அல்லது நீங்கள் படித்த காலேஜில் கொண்டு கொடுத்து சேல் பண்ணி இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். இந்த ப்ராடக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான காணொலியில் சந்திக்கலாம். பாய்.